ரகுதாத்தா கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் ரகுதாத்தா. ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றது. எம்.எஸ். பாஸ்கர், தேவதர்ஷினி, ரவீந்திர விஜய், ஆனந்தசாமி மற்றும் பலர் நடித்த படம் செப்டம்பர் 13ஆம் தேதி ஜி.டி.ஏந்து தமிழ் ஓடிடி தளத்தில் வெளியாகவுள்ளது. தங்கலான் பா. ரஞ்சித் இயக்கத்தில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் உருவான திரைப்படம் தங்கலான். விக்ரம், பார்வதி திருவோத்து, மாளவிகா மோகனன், பசுபதி மற்றும் பலரது நடிப்பில் வெளியான 5 படம் திரையரங்குகளே ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. ஆகஸ்ட் 15 வெளியான இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகவுள்ளது. வாழை மாரி செல்வராஜ் தயாரித்து இயக்கிய திரைப்படம் வாழை. தனது சொந்த வாழ்க்கையை படமாக எடுத்த மாரி செல்வராஜுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. திரையரங்குகளில் மக்களின் பேராதரவை பெற்று வசூலை வாரிக் குவித்தது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகவுள்ளது. வாழை மாரி செல்வராஜ் தயாரித்து இயக்கிய திரைப்படம் வாழை. தனது சொந்த வாழ்க்கையை படமாக எடுத்த மாரி செல்வராஜுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. திரையரங்குகளில் மக்களின் பேராதரவை பெற்று வசூலை வாரிக் குவித்தது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகவுள்ளது. டிமாண்டி காலனி 2. 2015ஆம் ஆண்டு அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவான டிமாண்டி காலனி படத்தின் தொடர்ச்சியான இந்த டிமாண்டி காலனி 2. திகிலூட்டும் இந்த ஹாரர் படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். திரையரங்குகளில் மக்களின் வரவேற்பை பெற்ற இந்த படம் வசூலை குவித்தது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான இந்த படம் செப்டம்பர் 27ஆம் தேதி ஜி.டி.ஏந்து தமிழ் ஓடிடி தளத்தில் வெளியாகவுள்ளது.